நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கடலை மிட்டாய். எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். 2 பொருள் மட்டும் போதும். கன்சிஸ்டன்சி அப்படின்னு ரொம்ப தேவையில்லை. இதுக்கு 1 கப் நம்ம கடலை எடுத்துக்கலாம், நிலக்கடலை. அது நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணுன்னா இது வெடிக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நீங்கள் இதுக்காக ரொம்ப ப்ரௌனாக விட்டுறாதீங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுங்கள். இதை நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோல் எடுக்க போகிறோம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம தோல் எடுக்கும்போது அது ஈஸியாக வந்துடும். நீங்கள் 2 கையிலையும் லைட்டாக தேய்க்கும் போது அந்த தோல் எல்லாம் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஊதி விட்டுறலாம். அப்போ ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்படி அந்த வந்திருக்க தோலை நம்ம வெளியே ஊதி விட்டுட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ரோஸ்டட் பீனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை மிக்சியில் போட்டுட்டு நம்ம ஒரு 10 செகண்ட்குள்ளே அரைச்சிடணும். அதாவது என்னென்னா ரொம்ப நேரம் அரைச்சிருந்தா ஆயில் வெளியே வந்துடும். அப்போ நல்லா இருக்காது டேஸ்ட்டு. கரகரப்பாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் சுகர். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்ற போகிறோம். இதை ஊற்றிட்டு நம்ம ரொம்ப எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இதை கேரமலைஸ் பண்ண விடணும். கேரமலைஸ் எப்படி ஆகும்னா இது மாதிரி எல்லோ கலராக மிடிலிருந்து வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் பண்ணுங்கள். அதாவது என்னென்னா அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆக வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த நிலக்கடலையை போட்டுடலாம். ஏலக்காய் பொடி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆஃப் பண்ணிவிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேம் ஆனில் வச்சுருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம எடுத்து ஒரு ட்ரே மேலேயோ இல்லை அப்படின்னா ஒரு சப்பாத்தி கல் மேலே நான் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் இது ஒட்டாமல் வரும். நம்ம இமீடியட்டாக இதை போட்டுடணும். இல்லைன்னா என்ன ஆகுனா அது கெட்டியாகிடும். இப்போ என்ன பண்ணலான்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது எல்லாமே நம்ம சீக்கிரமாக பண்ணணும். இல்லைனா இது உடனே கெட்டியாகிடும் ரொம்ப சீக்கிரமாகவே. நீங்கள் நெய் தடவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்பாத்தி தேய்க்கிறதுல நம்ம அப்படியே ஈவனாக நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம எடுத்து கொட்டின உடனே கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா டைட் இல்லாத மாதிரி இருக்கும், கிறிஸ்பி ஆகாத மாதிரி. இது டைம் ஆக ஆக இது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். நம்ம அந்த கெட்டி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாமே பண்ணிடணும். இதெல்லாமே நெய் தடவிட்டு பண்ணுங்கள். நெய் தடவிட்டு பண்ணும்போது ஒன்றும் ஒட்டாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஷைனிங் கொடுக்கும். நம்ம கடலை மிட்டாய் நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா நெய் தடவிட்டு நம்ம தேய்ச்சி விட்டோம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆற விட்டுறலாம். கெட்டியானதுக்கப்புறம் நமக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாயிடும். அதனால தான் நம்ம இப்போ உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ, அதாவது டைமண்ட் ஷேப்லேயோ இல்லை அப்படின்னா ஸ்கொயர்லேயோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் எந்த ஷேப் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இந்த டைமில் எனக்கு கட் பண்ணும்போதே அது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது என்னென்னா இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 30 நிமிஷம் விட்டுட்டோன்னா நல்லா கெட்டியாகிடும். ஸோ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நெய் போட்டதுனால நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்குது. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சத்தம் கேட்குதுன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப பர்ஃபெக்டாக கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். இது 1 மந்த் வரைக்கும் நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம். இது கெட்டு போகாது. நம்ம இதில் நெய்யோ எதுவுமே யூஸ் பண்ணலை. அதாவது நம்ம சாப்பிட்ற சாக்லேட்டை விட இது நல்லா ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மெத்தடில் நான் வந்து ப்ரௌன் சுகர்லேயும் வெல்லத்துலேயும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன்.